மூன்றாவது பரிசுத்தாயின் வருகை குறித்து தியானிக்கின்றது வேளையிலே அன்னை மரியாளை தேடி வந்து குழந்தை செல்வத்திற்காகவும் திருமண வரத்திற்காகவும் பல்வேறு விதமான தொழில் முன்னேற்றத்திற்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் ஜெபித்து கொண்டிருக்கின்ற எல்லாருடைய தேவைகளையும் அன்னை மரியாள் நிறைவேற்ற இயேசுவிடம் பரிந்து பேச ஒப்பு கொடுப்போம். எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்களை சிவே எங்கள் பாவங்களை மன்னிக்கும், பெண்களை காப்பாற்றும், எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்திரலும். இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவளுக்கு சிறப்பான உதவி புரியும். வாழ்க 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 மாறி, வாழ்க 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 மாறி. நான்காவது தேவமாதா விண்ணகம் சென்றதை குறித்து தியானிக்கின்ற வேளையிலே நம்முடைய நாட்டை அன்னையின் பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். நாட்டிலே இருக்கின்ற எல்லா மக்களும் மகிழ்ச்சியோடு இருக்க நாட்டு தலைவர்கள் அதற்கான வழிகளை கண்டுபிடித்து மக்களை அமைதி வழியிலே வழிநடத்தவும், நாட்டுக்கு எதிராக நடக்கின்ற எல்லா போர்களிலும் நல்ல சமாதானம் கிடைக்கப்பெற்று மக்கள் ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை அன்னை மரியாள் இயேசுவிலிருந்து பெற்றுத்தர வேண்டும் என்று ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். இதனை போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றும் எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பில் இருந்து எங்களை காப்பாற்றும். பாதையில் நடத்தியலும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. ஐந்தாவது தேவமாதா விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டதை குறித்து தியானிக்கின்ற வேளையிலே அன்னை மரியாளுக்கும் இயேசுக்கும் எதிராக மக்கள் செய்த எல்லா குற்றங்களுக்கு பரிகாரமாக ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடம் எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். எல்லா ஆத்துமாக்களையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். அதிதுரான புனித மெக்கேலே, தேவதூதரான புனித கபிரேல் ரஃபேலே, திருத்துதரான புனித பவுலே, பேதுருவே, யோவானே, நாங்கள் எத்தனை தான் பாவியலாக இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜெபத்தையும் அன்னை மரியான் பாதத்திலே காணிக்கையாக வைக்கின்றோம். இஜெபத்தின் பலனாக இங்கே ஒன்றாக கூடி ஜெபித்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஊருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும், இன்னும் ஆலயத்தை தேடி வந்து கொண்டிருக்கின்ற எல்லா மக்களுடைய தேவைகளுக்காகவும், இந்த ஆலயத்தினை பொறுப்பேற்று நடத்துகின்ற எல்லோருடைய தேவைகளையும் அன்னை மரியாள் சந்திக்க வேண்டும் என்றும், இந்த இடத்திலே வாழ்கின்ற எல்லா மக்களையும் அன்னை மரியாள் சந்தித்து குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க இயேசுவிடம் பரிந்து பேச வேண்டும் என்று ஒப்பு கொடுப்போம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெறுக, முது ஆட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. அருளிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியா. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மண்டாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மண்டாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற பிதாவாகிய இறைவா, உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, தூய ஆவியாகிய இறைவா, தூய திருத்துவமாயிருக்கும் ஒரே இறைவா, புனித மரியாளே, இறைவனுடைய புனித மாதாவே, கண்ணீரில் உத்தம புனித கனியே, புனித ஜெபமாலை மாதாவே, கபிரியேல் தேவதூதனால் அருளிருந்த மரியே என்று வாழ்த்தி வணங்கப்பட்ட ஜெபமாலை மாதாவே, இறைவனுடைய மாதா என்று ஏற்கனவே எலிசபெத் அம்மாளால் புகழ்ந்து அழைக்கப்பட்ட ஜெபமாலை மாதாவே, ஜெபமாலை தியானத்தினால் உம்மை போற்றுவது நலமென்று மறைநூல் அறிஞரான புனித பொனவந்தர் என்பவரால் அறிவிக்கப்பட்ட ஜெபமாலை மாதாவே, இந்த உத்தம ஜெபத்தால் எல்லாரும் எல்லா நன்மைகளையும் உமது வழியாய் அடையலாம் என்று அவரால் அறிவிக்கப்பட்ட ஜெபமாலை மாதாவே,
விண்ணுலகில் உள்ள தேவதூதருக்கு இத்துதி மிகவும் ஓப்பானதாயிருக்க பாத்திரமுள்ள ஜெபமாலை மாதாவே. இச்செபமாலை தியானம் தேவ சந்ததிக்கு மிகவும் உகந்ததும் சிறப்பான பேருள்ளதுமாக செய்த ஜெபமாலை மாதாவே. தாவீது அரசர் 10 நரமுள்ள வீணையால் இறைவனை வாழ்த்தியது போல ஜெபமாலை என்னும் தூய கருவியால் துதிக்கப்படுகின்ற ஜெபமாலை மாதாவே. இஸ்ரேல் புதல்வர் 150 ராகமுள்ளதாய் அமைத்த ஒரு வாத்தியம் ஜெபமாலைக்கு அடையாளம் என மறைவல்லுனரால் அறிவிக்கப்பட்ட ஜெபமாலை மாதாவே. இந்த 150 ராகங்களையும் ஜெபமாலையின் 150 மணிகளுக்கு ஒப்பிட்டதால் மைமை பெற்ற ஜெபமாலை மாதாவே. இதனை பக்தியுள்ள கிறிஸ்தவர்கள் தங்கள் கேடயமாக கைக்கொள்ளும்படி அருளிய ஜெபமாலை மாதாவே. இதன் பக்தியை கொண்டிருப்பவர்களுக்கு ஞான ஒளியாய் விளங்குகின்ற ஜெபமாலை மாதாவே. துருக்கரை தோற்கடித்து ஜெபமாலை பக்தியாயிருந்த உமது தாசரை காப்பாற்றி அருளிய ஜெபமாலை மாதாவே. ஜெபமாலை பக்தியை அறிக்கையிடும்படி புனித தோமனிக்கே கட்டளையிட்ட ஜெபமாலை மாதாவே. ஜெபமாலை பக்தியால் ஆயிரக்கணக்கான மறைபோதகரை மெய்மறையில் சேர்த்த ஜெபமாலை மாதாவே. ஜெபமாலை எப்போதும் பக்தியுடன் ஜெபித்தவர்களுக்கு எண்ணிலடங்கா புதுமைகளை செய்தருளிய ஜெபமாலை மாதாவே. பக்தியோடு ஜெபமாலையை தியானிப்போருக்கு அருள் புரியும்படி தயால சித்தமாய் காத்திருக்கின்ற ஜெபமாலை மாதாவே. இச்செபமாலை தியானத்தை முழு பக்தியோடு தியானித்தலை பரலோக பாதைக்கு ஓர் ஏணியாக காண்பித்தருளிய ஜெபமாலை மாதாவே. தேவ திருவுரைப்படி இடைவிடாது ஜெயிப்பதற்கு இது ஓர் உன்னத வழியாய் விளங்கச் செய்த ஜெபமாலை மாதாவே. துறவியர் எப்போதும் இச்செபத்தினால் உம்மை துதிப்பதால் உமது சலுகை அடை செய்கிற உத்தம விரத்தியான ஜெபமாலை மாதாவே. பக்தியுள்ளோர் குடும்பங்களில் அன்றாடம் ஜெபமாலை செய்து உம்மை மண்டாடி தங்கள் அந்தஸ்துக்கு ஏற்ற பலன்களை பெற செய்தருளும் ஜெபமாலை மாதாவே. மெய்யான ஜெபத்தியானங்களுடைய பிரகாசமாகிய ஜெபமாலை மாதாவே. விசுவாசிகளுள் நன்மார்க்கமாகிய ஜெபமாலை மாதாவே. சகல நன்மைகளுடைய ஊற்றாகிய ஜெபமாலை மாதாவே. மறைபொருட்களை எல்லாம் நிறைவாய் கொண்டிருக்கிற ஜெபமாலை மாதாவே. முதுபெரும் தந்தையினரின் நம்பிக்கையாகிய ஜெபமாலை மாதாவே. இறைவாக்கினர்களுடைய தியானமாகிய ஜெபமாலை மாதாவே. அப்போஸ்தலர்களுடைய ஆதாரமாகிய ஜெபமாலை மாதாவே. மறை சாட்சிகளுடைய ஜெயசீலியாகிய ஜெபமாலை மாதாவே. சகல சாட்சிகளையும் நிறைவாய் கொண்டிருக்கிற மறைபொருளாகிய ஜெபமாலை மாதாவே. புனிதர் அனைவருடைய திருக்கிரீடமாகிய ஜெபமாலை மாதாவே. அனைத்து விண்ணுலகவாசிகளுடைய கிரீடமாகிய ஜெபமாலை மாதாவே. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படி ஜெயிப்போமாக. ஆண்டவரே, வானதூதர் அறிவித்ததால் உம் திருமகனாகிய கிறிஸ்து மனு உருவானதை அறிந்திருக்கிற நாங்கள் அவருடைய பாடுகளினாலேயும் சிலுவையினாலேயும் உயிர்ப்பின் மகிமை அடைவோமாக. இந்த வரத்தை புனித கன்னிமரியால் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் எங்கள் உள்ளத்தில் பொழிந்தருள வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மண்டாடுகிறோம். ஆமென். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி. நன்றியின் பலியை செலுத்திடவாரி. நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. வாருங்கள் உள்ளத்தை அழுத்திடுவோம். வானத்தை நோக்கும் நறுபுகை போல் வாருங்கள்
அனைத்தையும் அன்புடன் கொண்டு வந்தோம். ஆண்டவர் திருமுன் படைத்திடுவோம். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மணலூர் மாதாவை தேடி வந்துள்ள இறைமக்கள் அனைவரையும் மணலூர் மக்கள் அன்புடன் வரவேற்கிறோம். நமது தாயாம் திருச்சபை புனித ஜெபமாலை அன்னையின் திருவிழாவை உலகமெங்கும் கொண்டாடுகிறது. ஜெபமாலை அன்று முதல் இன்று வரை மத இன வேறுபாடின்றி அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தனி ஜெபமாகவும் பொது ஜெபமாகவும் குடும்ப ஜெபமாகவும் சொல்லப்படும் ஒரே ஜெபம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. 1213ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் ஆல்பிஜென்சியன் என்ற தப்பறை கொள்ளையாளர்களை எதிர்த்து ஜெபமாலை ஜெபித்ததன் மூலம் மியூரே என்ற இடத்தில் நடந்த போரில் வெற்றி கிடைத்தது. இது 1214ஆம் ஆண்டு புனித சாமிநாதர் என்பவரால் வளர்க்கப்பட்டது. 1517ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமையன்று லெபந்தோ போரில் துருக்கியர் தோற்கடிக்கப்பட்டது. இந்த ஜெபமாலையினால்தான் இப்போரில் தலைமை தாங்கிய திரு டான் ஜீவன் இம்மாபெரும் வெற்றிக்கு காரணம் ஜெபமாலையை ஜெபித்ததால்தான் என்று உறுதியுடன் கூறினார். திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் இந்நாளை வெற்றியின் அன்னை மரியா என்று பறைசாற்றினார். திருத்தந்தை 13ஆம் கிரகோரியார் இந்நாளை ஜெபமாலை மாதா திருவிழா என கொண்டாட பிரகடப்படுத்தினார். போரில் வெற்றிக்கு மட்டுமல்ல, போர் சூழலை கட்டுப்படுத்த ஜெபமாலை ஒரு கருவியாக இருந்தது. கிபி 1915இல் ஆஸ்திரியா நாட்டின் மீது சோவியத் ரஷ்யா பனிபோர் நடத்திய நேரத்தில் ஆஸ்திரியா நாட்டு மக்கள் ஜெபமாலை மீது நம்பிக்கை வைத்து ஜெபிக்க சோவியத் படைகள் தன்னிச்சையாகவே வெளியேறின. அன்னை தெரசா எங்கு சென்றாலும் ஜெபமாலை சொல்லிக்கொண்டே இருப்பார். தம் பணிகளில் பலம் தந்து துணை நின்றதாக சொல்வார். திருத்தந்தை ஆதிரியான் ஜெபமாலை தீயவனின் சக்தியை விளக்கும் என்கிறார். எனவே இத்திரு ஜெபமாலையை தினந்தோறும் ஜெபித்து தியானிக்கின்றவர்களாய் வாழ அருள் வேண்டி இன்றைய திருப்பலியில் பங்கேற்போம். அன்புமிக்கவர்களே, அண்ணனுடைய மணலூர் குட்டி திருத்தல திருவிழாவிலே இந்த திருப்பலியிலே கலந்து கொண்ட வந்திருக்கக்கூடிய திருப்பயணிகளாக இதை சுற்றி உள்ள எல்லா ஊர்களிலிருந்தும் தூத்துக்குடி மற்றும் அமளிநகர் ஆலந்தலிலிருந்து உள்பகுதி மக்கள் எல்லோருமே வந்திருக்கிறீர்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களை வரவேற்கிறோம். இந்த தாயை நாடி தேடி வந்திருக்கிறீர்கள். இது நமக்கு ஒரு தாய் வீடு என்ற ஒரு உரிமையோடும் பாசத்தோடும் பக்தியோடும் வந்திருக்கிறீர்கள். இந்த தாய் உங்களுக்கு எல்லா விதமான அபரிவிதமான நலன்களையும் வளங்களையும் சிறப்பாக தர வேண்டும் என்று இங்கே இருக்கக்கூடிய குருக்கள், அருட்கண்ணியர்கள் மற்றும் அனைவரும் சிறப்பாக நாங்கள் ஜெபிப்போம். லூக்கா 1:48 இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பெயர் பெற்றவள் என்பர் என்ற இறைவார்த்தை கேட்ப அன்னை மரியாள் எல்லா தலைமுறையினருக்கும் எல்லா மக்களுக்கும் அருள் வளங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தாயாக இருக்கிறார். தாய்க்கு தெரியும் மகனுடைய தேவை, தாய்க்கு தெரியும் மகளினுடைய காயம். எனவே நமது உள்ளத்தில் என்ன சுமந்து வந்தாலும் அதை இந்த இடத்துல வைத்து நாம் இறக்கி வைத்துவிட்டு அன்னையினுடைய அருளை ஆசிரியரை பெறுவோம். நல்ல குடும்ப சமாதானம், நல்ல தொழில் முன்னேற்றம், வெளிநாட்டிலே வேலை வாய்ப்புகள், இன்னும்
வேலை வாய்ப்பில் நல்ல வளமையும் செழுமையும் தர வேண்டும் எனவும், வீடு கட்டக்கூடிய பணிகள், நாம் புதிதாக எடுத்திருக்கக்கூடிய பணிகள் ஒவ்வொன்றிலும் அந்த அன்னை தாயினுடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். நல்ல குழந்தை செல்வம் தர வேண்டும் எனவும், இன்னும் நல்ல திருமண வரன்கள், நல்ல உடல் ஆன்ம சுகம் மற்றும் எல்லா விதத்திலும் நல்ல நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் இந்த மணலூர் அன்னை நம்மை நிறைவாக வளமாக எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் இந்த வழிபாட்டிலே வேண்டிக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, வெளியே உள்ளே நிறைய இடம் இருக்கிறது. வெளியே இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் உள்ளே வந்துடலாம், நடுவில் கூட உட்காரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடுவில் இடம் விடணும்னு தேவையில்லை, எல்லாம் வந்துருங்க. அன்புக்குரியவர்களே, தயவுசெய்து வெளியே இருக்கக்கூடிய பெண்கள் உள்ளே வாங்க. உள்ள இடம் இருக்குது, உள்ள இடம் இருக்குது, வாங்க. இங்கே நல்லா வந்துருங்க, இங்கே முன்னால் நல்லா வந்துருங்க, முன்ன வந்துருங்கம்மா. ரைட், வெரி குட். நடுவில் உட்காந்துக்கலாம். சேர் மட்டும் உள்ளே கொண்டாடாதீங்க, சேர் கொண்டாடாதீங்க, சேர் கொண்டாந்துடாதீங்க. வாங்க 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 பெண்கள் வாங்க. வயசானவங்களுக்கு சேர் போட்டிருக்கு அங்கே ஓரமாக, அதில் உட்காந்துக்கிட்டு வாங்க. மற்றபடி உள்ள சேர் வேண்டாம் தயவுசெய்து. மக்களுக்கு எல்லாருமே மாதா பக்கத்தில் வந்து ஆசீர்வாதத்தை பெறணும்னு ஆசை. வெளியே நிறைய பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. பெண்கள் உள்ளே வந்துருங்க, வெளியே இருக்கக்கூடிய பெண்கள் உள்ளே வாங்க, இடம் நிறைய இருக்குது. வாங்க வாங்க, நடுவில் கூட உட்காந்துக்கலாம், பிறகு நம்ம இது பண்ணிக்கலாம். வெளியே இருக்கக்கூடிய பெண்கள் உள்ளே வாங்க, உள்ளே வாங்க, உள்ள இடம் இருக்குது. சார், இந்த திருப்பலியானது பிரவீன் ருபிண்டா குடும்ப நன்றி திருப்பலியாகவும், நல்ல உடல் ஆன்ம சுகம் வேண்டியும், முடியப்பன் பிலோமி இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், கெனிஸ்டன் பெனிட்டா இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், நல்ல திருமண வரன் வேண்டியும், அன்புமணி ராம் இவர்கள் நல்ல குடும்ப நன்றி திருப்பலியாகவும், இவர்களுக்கு குழந்தை செல்வம் வேண்டியும், அருள்ராஜ் சேசு ராணி இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், நல்ல தொழில் முன்னேற்றம், பிள்ளைகளினுடைய கல்வி வளர்ச்சிகள், நல்ல குழந்தை பாக்கியம் வேண்டியும், மரிய சந்திரா, அமிர்தராஜ், அருள்கனி, ஆனந்தராஜ், ஜார்ஜியா இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், சகாயம், கில்டஸ், ஜெவமாலை அன்னை இவர்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், எம் அமல்ராஜ், செல்வி நல்ல குழந்தை செல்வம் வேண்டியும், ஜெபமணி நாடார், லூர்து நாகமணி இவர்கள் ஆண்மலை பாட்சிக்காகவும், வின்சென்ட் பாத்திமா இவர்கள் நல்ல தொழில் முன்னேற்றம் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், சகாயம், ஜான்சிராணி இவர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டியும், சங்கர் பிரியா இவர்களுக்கு நல்ல குழந்தை செல்வம் வேண்டியும், ஷகில் பிறந்தநாள் நன்றி திருப்பலியாகவும், விக்டர் அந்தோணிமுத்து, அந்தோணி அம்மாள், அம்ப்ரோஸ், பவுல்மேரி இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், தொம்மை ஆரோக்கிய கஸ்பார் நல்ல வேலை வாய்ப்புகள் வேண்டியும் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், இருதைதாசன் பயால்ஸ் இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், நல்ல குடும்ப சமாதானம் தொழில் முன்னேற்றம் வேண்டியும், சேசு சகாய பூபால் மரிய சூச இந்திரா இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், தாமஸ் ஜெசிந்தா இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், காட்வின் இருதய புனிதா இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டியும், ரபனா மதன் இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும்படி நமது பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே
பாதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீர். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் கிறிஸ்து மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய வாசகத்தில் மேல் மாடியில் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் என்ற வார்த்தையை கேட்க இருக்கிறோம். நம் ஜெபமாலை அன்னை நாம் இணைந்து ஜெபிக்க கற்றுத்தருபவர்கள். நாம் குடும்பமாக இணைந்து ஜெபமாலை ஜெபிக்க அருள் வேண்டி வாசகத்திற்கு செவிமடுப்போம். இயேசுவின் தாய் மரியாவோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 12 முதல் 14 முடிய. இயேசு விண்ணேற்றம் அடைந்த பின் திருத்தூதர்கள் ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். இம்மலை எருசலேமுக்கு அருகில் ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தொலையில் உள்ளது. பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலெமியு, மத்தேயு, அல்பேயுன் மகன் யாக்கோபு,
தீவிரவாதியான சீமோன், யாக்கோபின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்த பின் தாங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பக்கம் 79. பக்கம் 79. மீட்புக்காக நன்றி கூறிடுவேன். ஆண்டவரின் திருப்பெயரை கூப்பிடுவேன். மீட்புக்காக நன்றி கூறிடுவேன். ஆண்டவரின் திருப்பெயரை கூப்பிடுவேன். ஆண்டவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நான் என்ன கைமாறு செய்வேனோ. ஆண்டவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நான் என்ன கைமாறு செய்வேனோ. நான் போற்றிடுவேன், பாடிடுவேன், புகழ்ந்திடுவேன். நான் போற்றிடுவேன், பாடிடுவேன், புகழ்ந்திடுவேன். மீட்புக்காக நன்றி கூறிடுவேன். ஆண்டவரின் திருப்பெயரை கூப்பிடுவேன். என் மீது அவரது அருளன்பு நிலைத்தது, புகழ்ச்சி பலியினை செலுத்திடுவேன். என் மீது அவரது அருளன்பு நிலைத்தது, புகழ்ச்சி பலியினை செலுத்திடுவேன். நான் போற்றிடுவேன், பாடிடுவேன், புகழ்ந்திடுவேன். நான் போற்றிடுவேன், பாடிடுவேன், புகழ்ந்திடுவேன். மீட்புக்காக நன்றி கூறிடுவேன். ஆண்டவரின் திருப்பெயரை கூப்பிடுவேன். மீட்புக்காக நன்றி கூறிடுவேன். ஆண்டவர்
அவரின் திருப்பெயரை கூப்பிடுவேன் நான். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அருள் நீரை மரியே நீ வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் பேறு பெற்ற மரியே நீர் வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்ற மரியே நீர் வாழ்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய லூக்கா எழுதிய நற்செய்தி வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மண ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியாள். வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியாள் வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரிக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியாள், நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஜெபமாலை அன்னையினுடைய
மணலூர் ஜெபமாலை மாதாவினுடைய அன்பான திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க, மணலூர் மாதாவே வாழ்க. ஒரு இடத்துல ஒரு போக்குவரத்து, அந்த போக்குவரத்தில் திடீரென்று ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துற உடனே சத்தம் கேட்குது, மகனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். ஒரு அம்மா ஓடி வராங்க, அங்கே நிற்கிறாங்க ஆட்க. அப்போது நிற்க சொல்ல மகனேன்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. அடிபட்டு கிடக்குங்கிற ஒரு பையன், அந்த பையனை தூக்கிக்கிட்டு மருத்துவமனைக்கு போகிறாங்க. மருத்துவமனைக்கு போய் மருத்துவமனையில் மருந்துகள் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. மருந்துகள் வாங்கிட்டு வாங்குவதற்காக மருத்துவமனையில் மருந்தகத்துக்கு போகிறாங்க. மருந்தகத்துக்கு போக சொல்ல அவர் கேட்குறாரு, 8000 ரூபா ஆகும் அப்படின்னு. இந்த அம்மா கையில் பைசா இல்லை. உடனே 2000 ரூபா கொடுத்துட்டு கையில் செல்ஃபோன் இருக்குது அதுவும் கொடுக்குறாரு. இல்லை எனக்கு அது காணாது அப்படின்னு சொன்னோடனே கையில் தாலி கிடந்தது, தங்கத்தாலி. அதை தங்கத்தாலியும் கொடுத்துட்டார். உடனே தங்கத்தாலியும் கொடுத்துட்டு அந்த மருந்துகளை எடுத்துகிட்டு மருத்துவமனைக்கு போகிறாங்க. இந்த மருந்து கடைக்காருக்கு ஒரு ஆர்வம், இந்த அம்மா எதுக்காண்டி தாடியெல்லாம் கொடுத்து கொண்டு போகிறாங்களே, யாருக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா அவர் ஆச்சரியமாயிட்டார். அவர் மயங்கி விழுந்துட்டார். ஏன்னால் அடிபட்டு கிடந்தது அவருடைய மகன். அந்த தாய் அவருடைய மகன் என்று சொல்லி கத்தி கொண்டு போனாலே அவளுடைய கையில் ஜெபமாலை இருந்ததாம். அந்த ஜெபமாலை இருந்த தாய், வைத்திருந்த தாய் எல்லோரையும் மகனாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை என்பது உண்டு. அப்படிப்பட்ட சாதாரண பெண்மணிகள், ஜெபமாலை ஜெபிக்கின்ற பெண்மணிகளுக்கே எல்லோரையும் மகனாக பார்க்கின்ற தன்மை இருக்குது என்றால், ஜெபமாலை மாதாவுக்கு நம்ம எல்லோரையும் மகளாக பார்க்கின்ற தன்மை இருக்குமா? இல்லாதக்கா? இருக்கும். மரியே வாழ்க. சரியா? எனக்கு ஜெபமாலையில் உள்ள அனுபவங்கள் நிறைய இருந்தாலும் கொரோனா காலத்தில் ஒரு பெரிய அனுபவம். விடிய காலம் ஏர்வாடி பங்குத்தளத்தினுடைய பங்கு பணியாளராக இருக்கிற விடிய காலம், இந்த கொரோனா வந்த சமயத்தில் விடியற் காலம் 3:30க்கெல்லாம் முதுகு வலி, நெஞ்சு வலி. அப்போ அந்த டைமில் வெளியே போக முடியாத சூழ்நிலை இருந்தது. அப்போது உடனடியாக எனக்கு தூக்கம் வரல, என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியல. அப்படியே லாந்திக்கிட்டே இருந்தேன். அப்படி லாந்திக்கிட்டே இருக்க சொல்ல ஒன்றுமே முடியல. கடைசியில் ஜெபமாலை எடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபிச்சு ஒரு 10 மணி சொல்லியிருப்பேன். 10 மணி சொல்லிட்டு அந்த ஜெபமாலையை கீழே வச்சுட்டேன். ஏன்னா திரும்பி வலிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு திரும்பியும் ஜெபமாலையை ஒரு 2 மணி சொல்லியிருப்பேன். தானாகவே தூக்கம் வந்தது. அப்போ நம் துன்ப காலத்திலே, வேதனை காலத்திலே நமக்கு கூட இருக்கின்றது மனிதர்கள் கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கூட இருக்கின்ற ஒரு ஆயுதம் என்ன? ஜெபமாலை. சரியா? அந்த ஜெபமாலை மாதாவினுடைய திருவிழாவை சிறப்பிக்கின்ற பொழுது அன்னை என்பவள் ஒரு தூணாக இருக்கின்றாள். 1861 புனித தொன்போஸ்கோ ஒரு கனவு காண்கின்றார். அந்த கனவு என்னவென்றால், ஒரு பெரிய படகு, அங்கே படகு பயணம் செய்து கொண்டிருக்கின்றது. அந்த படகிலே மக்கள் எல்லோரும் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே 2 பக்கம் மற்ற படகுகள் போரிட்டு கொண்டிருக்கின்றன. 2 பக்கமும் போரிட்டு கொண்டிருக்கின்ற படகுகள் இங்கே வருகின்ற இந்த பெரிய கப்பலை தாக்க ஆரம்பிக்கின்றன. இந்த தாக்க ஆரம்பித்து அப்படி போய்கொண்டிருக்கின்ற பொழுது இந்த கப்பலுக்கு முன்பாக அந்த பெரிய கப்பலுக்கு முன்பாக 2 தூண்கள் எழும்புகின்றன. முதலில் எழும்பிய தூண் ஒரு சிறிய தூண். அந்த சிறிய தூணிலே அன்னை மரியாள் நின்று கொண்டிருக்கின்றாள். இரண்டாவது ஒரு பெரிய தூண், அதிலே நற்கண்ணை ஆண்டவர் இருக்கின்றார். இந்த டொன்போஸ்கோனுடைய கனவு இப்படி இருந்தது. அந்த கனவின் அடிப்படையிலே அவர் அந்த நங்கூரத்தை அன்னை மரியாளுடைய தூண் மீதும் நற்கண்ணை ஆண்டவர் தூண் மீதும் போட்டுவிட்டு அந்த படகை 2 பக்கமும் வேறு படகுகள் தாக்கினாலும் ஒன்றும் பயப்படாமல் கொண்டு சென்று கொண்டிருந்தது. அவர் சொன்னார், அந்த கனவினுடைய ஒரு செய்தியாக, திருச்சபை என்ற கப்பலை
திருச்சபை என்ற கப்பலை வழிநடத்தக்கூடியவர்கள் இந்த இருவர்கள் தான். ஒன்று அன்னை மரியாள், இரண்டாவது யாரு? நற்கருணை ஆண்டவர். அந்த திருச்சபையின் கப்பல்களான அந்த திருச்சபையினுடைய நங்கூரங்களான அவர்களை நம்பிதான் இங்கே இதோ இந்த ஜெபமாலை மாதானுடைய ஆலயத்திலே ஜெபமாலை அன்னை வழியாக நற்கருணை ஆண்டவரிடம் ஜெபிக்க வந்திருக்கின்றோம். எனவே நம்முடைய ஜெபம் கேட்கப்படுமா கேட்கப்படாதா? கேட்கப்படும். சரியா? உரோமேருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து வாசிங்கள். நம்முடைய திருச்சபை இந்த ஆண்டை எதிர்நோக்கின் அடுத்த ஆண்டை எதிர்நோக்கின் திருப்பயணிகள் ஆண்டு சொல்கிறது. நாம் திருப்பயணிகளாக பல்வேறு இடத்திலிருந்து வந்திருக்கிறோம். எனவே இந்த திருப்பயணிகளுடைய எதிர்பார்ப்பு ஏக்கங்கள் என்ன ஆகும் என்று சொல்லும் பொழுது சொல்கின்றது. சொல்லுங்க. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம், நீங்கள் வைத்திருக்கின்ற எதிர்நோக்கு, மணலூர் ஜெபமாலை அன்னை மீது வைத்திருக்கின்ற எதிர்நோக்கு ஏமாற்றம் தருமா? தராது. அதை திருத்தந்தையும் தெளிவாக தன்னுடைய சுற்றுமுடலில் சொல்கின்றார். அன்பு மக்களே, 2025ஆம் ஆண்டை நோக்கி பயணிக்கின்றோம். நாம் வைத்திருக்கின்ற எதிர்நோக்கு அன்னை மரியாள் வழியாகும் நற்கருணை ஆண்டவர் வழியாகும் புனிதர்கள் வழியாகும் வைத்திருக்கின்ற எதிர்நோக்கு ஏமாற்றம். சொல்லுங்க, எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது. அப்ப ஏதோ ஒரு எதிர்நோக்கோடு நீங்க வந்திருக்கீங்க, அப்படிதானே? ஏதோ ஒரு எதிர்நோக்கோடு வந்திருக்கீங்க. அந்த எதிர்நோக்கை ஒரு 5 வகையில் சுருக்கி பார்க்கலாம். அன்னை மரியாள் அந்த எதிர்நோக்கை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கின்றாள். அன்னை மரியாளை பற்றி சொல்லும் பொழுது புனித ஜெரோம் சொல்லுகின்றார், சமுத்திரத்தினுடைய துளி என்கின்றார். டிராப் ஆஃப் த சீ. நாம் ஒரு கடற்கரை ஊர்களிலிருந்து வந்திருக்கிறோம். சமுத்திரத்தினுடைய துளி என்று சொல்கின்றார். அந்த அடிப்படையில் அன்னை மரியாள் என்பவள் இன்னும் சிறப்பாக சொல்லப்போனா புனித பெர்னார்ட் சொல்வார், வாழ்வில் அச்சுறுத்தக்கூடிய நிகழ்வில் மக்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய நம்பிக்கைக்குரிய தாய் யார் என்றால் அன்னை மரியாள். வாழ்வில் அச்சுறுத்தக்கூடிய நிகழ்வில் நம்பிக்கை தரக்கூடிய தாய் யார் என்றால் அன்னை மரியாள் என்று பெர்னார்டு சொல்வார். அன்புக்குரியவரே, அப்படிப்பட்ட அன்னையினுடைய ஜெபமாலை அன்னையினுடைய அன்பு மக்களாக வந்திருக்கின்ற நாம் அன்னை மரியாள் மேற்கொண்ட பயணங்களில் அவள் செய்த காரியங்கள் என்ன? அவள் செய்த 5 காரியங்களின் பயணங்களின் வழியாக நாம் இன்று நம்முடைய பயணத்தையும் ஆங்காங்கே இருந்து வந்திருக்கணும். இந்த ஊரில் இருக்கவங்க கொஞ்சம் பேர் தான். நான் கிறிஸ்து பொறுப்பு திருவிழாவுக்கு வரும்பொழுது வந்து பார்த்துருக்கேன், கொஞ்சம் பேர் தான் இருக்கும். ஆனால் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னா இது வெவ்வேறு இடங்கள்லேருந்து திருப்பயணிகளாக வந்திருக்கின்றீர்கள். இந்த திருப்பயணிகள் ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கின்றீர்கள், ஒரு எதிர்நோக்கோடு வந்திருக்கீர்கள். அந்த எதிர்நோக்கு கண்டிப்பாக இந்த நாட்களில் நடைபெறுவதற்காக அன்னை மரியாளும் ஒரு பயணம் மேற்கொண்டால் அது நிறைவேறியதா என்று பார்க்க வேண்டும். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 39ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். 144 கிலோமீட்டர் தூரம் அன்னை மரியாள் நாசரேத்திலிருந்து எங்கது பயணம் செய்கின்றார். பயணம் செய்து அங்கே யாரை சந்திக்கின்றார்? எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்றார். ஏற்கனவே இவர்கள் குழந்தையோடு இருக்கின்றார்கள், அங்கே இன்னொரு குழந்தையோடு இருக்கின்றார். அப்போ பயணம் செய்து எலிசபெத் அம்மாளை சந்திப்பது என்பது அங்கே பார்க்கும் என்றால் ஒரு முதியவரை சந்திப்பது, அதுவும் இதுவரை எல்லா இழப்புகளையும் சந்தித்த ஒரு முதியவரை சந்திப்பது. இன்னைக்கு எல்லாரும் இருப்பாங்க, குடும்பத்தில் எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் முதியவர்களாக இருக்கின்ற சூழ்நிலையினால் தனிமைப்படுத்தப்பட்டு இருப்பார்கள். அவர்களுக்காக நாம் இந்த ஜெபமாலை அன்னை வழியாக ஜெபிக்கலாம். இல்லைன்றால் நம்முடைய குடும்பத்திலும் நாம் நினைத்து பார்க்கலாம், எனக்கு பிள்ளைகள் இருக்கு, பேர குழந்தைகள் இருக்கு, ஆனால் என்னை கண்டுக்காமனுக்காங்க வரமானுக்காங்க அப்படின்னு சொன்னால் துணைக்கு நாம் அழைக்க வேண்டிய ஒரு நபர் யார்? அன்னை மரியாள். நாம் வேறு யாரும் நம்ம துணைக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு துணையாக என் பிள்ளைகள்லாம் அங்கங்கே இருப்பாங்க. ஏன்னா ஒரே ஊரில் இருக்க மாட்டோம், அங்கங்கே இருப்பாங்க. பக்கத்தில் துணைக்கு உடனடியாக செவி கொடுக்கக்கூடியவள், உடனடியாக நமக்கு பணி செய்யக்கூடியவள் யார் என்றால் அன்னை மரியாள். அந்த நோக்கத்தை அறிந்து செயல்படுத்தக்கூடியவர். அங்கே எலிசபெத் அம்மாள் குழந்தை உண்டாயிருக்கிறார் என்று சொன்ன உடனே அந்த நோக்கத்தை அறிந்து உடனடியாக புறப்பட்ட அந்த பயணத்தை போல நம்முடைய குடும்பத்திற்கும் அன்னை மரியாள் பயணம் செய்து வருவாள். எனவே அதற்காக நான் எதிர்நோக்கோடு வேண்ட வேண்டியது என்னது? என்னுடைய தனிமை, என்னுடைய சூழல், இந்த வேளைகளில் முதியவராக்கப்பட்ட சூழ்நிலை, தனிமையாக்கப்பட்ட சூழ்நிலையில் நான் அன்னை மரியாள் வழியாக ஜெபமாலை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற பொழுது
அவள் எனக்கு துணையாக வருவாள். மரிய வாழ்க. சரியா? இரண்டாவது காரியம், 150 கிலோமீட்டர் நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு பெயரை பதிவு செய்ய சென்றார். அந்த பெயரை பதிவு செய்ய சென்றார். அப்பொழுது அவளுடைய வயிற்றிலே குழந்தை இருந்தது. அப்போ இன்னைக்கு நாம் ஜெபிக்க வேண்டிய காரியம் என்ன அன்புக்குரியவர்களே? ஒருத்தருடைய பெயரை பதிவு செய்ய வேண்டும் என்றால் அவருடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும். ஒரு இன்னைக்கு குழந்தைக்கு இல்லை, எனக்குன்னு பெயர் சொல்ல ஒரு குழந்தை இல்லை என்று நினைக்கின்ற குடும்பங்கள் இருக்கிறாங்கல்ல. என்ன இன்னைக்கு நம்ம வாசிக்க சொல்ல குழந்தை வேண்டின்னு சொல்லிட்டு, அப்போ இவர் எனக்குன்னு பெயர் சொல்ல குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பத்தாருக்காக ஜெபிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அப்போ இன்னைக்கு ஜெபமாலை அன்னை நோக்கி வந்திருக்கின்ற குழந்தை பாக்கியத்துக்காக வந்திருக்கின்ற மக்களோடு சேர்ந்து நாமும் என்ன பண்ணும்? குழந்தை பாக்கியம் இல்லாமல் என் பக்கத்து வீட்டுக்காரன் குழந்தை இல்லாமல் இருக்கிறான்னா இதுக்கு காரணம் யாரு? என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு குழந்தை இல்லைப்பா, அதுக்கு காரணம் யாரு? நான் ஜெபிக்கலை, என் பிள்ளைக்காண்டி ஜெபிச்சேன், என் மருமகளுக்காண்டி ஜெபிச்சேன், என் மகளுக்காண்டி ஜெபிச்சேன், என் பக்கத்து வீட்டை உள்ள உங்களுக்காக வைராக்கியத்தோட ஒரு எண்ணத்தோட ஜெபிச்சனா? இல்லை. பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஜெபிச்சு ஒரு முறை ஜெபிச்சிருப்போம், ஆனால் தினந்தோறும் அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிச்சனா? ஜெபித்திருந்தா என்ன நடந்திருக்கும்? எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது நடந்திருக்கும். நான் ஜெபிக்கலையே, நான் அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு முறை தான் ஜெபிச்சேன். நான் அவர்களுக்காக தினமும் ஜெபித்தேனா? அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பெற்று நான் எனக்குன்னு ஒரு பெயர் சொல்ல ஒரு ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அன்னை அந்த பயணத்தை மேற்கொண்டதை நாம் பார்க்கின்றோம், அதை நினைத்து தியானிக்கின்றோம். ஆனால் அது தியானித்ததோடு நிறுத்திக் கொள்ளக்கூடாது, அன்னையை பார்த்து வாசிக்கிறதோடு நிறுத்திக் கொள்ளக்கூடாது. நாமும் என்ன பண்ணணும்? குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களை தேடி சென்று ஜெபிக்க வேண்டியதில்லை, அவர்களை நினைத்து என்ன பண்ணலாம்? ஜெபமாலை அன்னை வழியாக நாம் ஜெபம் ஒப்பு கொடுக்கலாம். மூன்றாவது காரியம், பெத்லகேமிலிருந்து எகிப்துக்கு ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் நடந்து சென்றார்கள். குழந்தை பிறந்த பிறகு பெத்லகேமிலிருந்து குழந்தையை காப்பாற்றுவதற்காக நடந்து சென்றார்கள். நம்முடைய குடும்பத்திலே பிரச்சனை வருது, கடன் பிரச்சனை வருது, சிக்கல் வருது, நம்ம எங்கே போகலாம்? ஒரு அம்மா சொன்னாங்க, என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வு 2 நாளை தினத்தில் கடன் அடைக்கவில்லை என்றால் கடன்காரன் என்ன பண்ணுவான்? நான் உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்கிறான். நம்ம செய்த காரியம் என்ன என்றால் நேராக ஆலயத்திற்கு சென்றார்கள். ஆலயத்திற்கு சென்று திருப்பலி ஒப்பு கொடுத்தார்கள். திருப்பலி ஒப்பு கொடுத்து நேரே ஆரோக்கிய தாயினுடைய அவர்களுடைய ஆலயத்தில் ஆரோக்கிய தாயினுடைய சிறுவம் இருந்தது. அந்த ஆரோக்கிய தாயினுடைய சிறுவத்தை கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்து கொண்டிருந்தார்களாம். அந்த கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்து ஒரு பக்கமாக அழைத்து செல்லப்பட்டார்கள். அதுதான், அந்த பக்கமாக போக வேண்டியதே இல்லை, அப்படி அழைத்து செல்லப்பட்டாங்க. அங்கே ஒரு அம்மா உட்காந்துட்டு கேட்டாங்களாம், எதுக்காண்டி அழுவுற அப்படின்னு. கஷ்டமாக இருக்கு வீட்டில், நாளைக்கு பிரச்சனை நடக்கும், ஒன்றும் கவலைப்படாதவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 லட்சம் ரூபாயை காசோலையாக கொடுத்திருக்கின்றார்கள். உடனடியாக அன்னை மரியாள் செயல்பட்டிருக்கிறார். அப்போ நம்மளுக்கு கஷ்டங்கள் வருது, வேதனைகள் வருது அப்படின்னு சொன்னால், நெருக்கடியான சூழ்நிலையில் அன்னை மரியாளுடைய ஜெபமாலை சொல்லி ஜெபித்தோம் என்றால் கண்டிப்பாக என்ன நடக்கும்? அங்கே வல்லமை நடக்கும். நம்ம கடன் பிரச்சனைங்க, குடும்பத்தில் கடன் பிரச்சனை அடைக்க முடியாமல் திகித்து கொண்டு இருக்கிறோம். யாராவது ஒருவர் அன்னை மரியாளை போல செயல்படுவார்கள். ஆனால் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய கடமை. அதே போல நம்முடைய கடன் பிரச்சனைக்காக நாம் ஜெபமாலை ஒப்பு கொடுத்தோம் என்றால் கண்டிப்பாக அன்னை மரியாள் ஏமாற்றம் தராமல் கண்டிப்பாக செயல்படுவார். மரியே வாழ்க. 4வது காரியம் நாம் வாசிக்கிறோம், எருசலேம் திருவிழாவுக்கு செல்கின்றார்கள். அப்பொழுது தன்னுடைய மகனை காணாமல் திகைக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களை, இன்னைக்கு அன்னை மரியாள் திகைப்பதை போல பல்வேறு குடும்பங்களில் மகனை காணாமல் திகைக்கின்றார்கள். என்ன மகனை காணாமல் திகைக்கின்றார்கள்? ஊதாரி மைந்தன் ஊமையை பார்க்கிறோம். லூக்கா நட்சத்திர 15ஆம் அதிகாரம் ஊதாரி மைந்தன் ஊமையில் பார்க்கிறோம். அங்கே மகன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டான், தொலைவில் சென்று விட்டான். அப்பா சகோதரன் இருக்கிறான், ஆனால் எனக்கு யாருமே வேண்டாம் என்று தன்னுடைய பொழுதுபோக்கு, தன்னுடைய போதை பொருள், தன்னுடைய தனக்கென்று இன்பம் கொடுக்கின்ற செயல்பாடுகளில் தான் ஈடுபட நினைக்கின்றான். நீங்கள் நிறைய வீட்டில் பையன் இருக்கான், பொண்ணு இருக்கா, ஆனால் அவர்கள் காணாமல் இருக்கின்றார்கள்.
அப்பா கூட பேசுறதில்ல, அம்மா கூட பேசுறதில்ல, அண்ணன் கூட பேசுறதில்ல, சகோதரி கூட பேசுறதில்ல. அவன் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கென்று ஒரு வாழ்க்கை, போதை பொருட்களினாலும் தேவையில்லாத பொருட்களினாலும் அலக்களிக்கப்பட்ட வாழ்க்கை. அலைபேசியிலே தன்னை மூழ்கி விட்டு, அலைபேசியினுடைய விளையாட்டுகளில் தன்னை மூழ்கடித்து விட்டு வேலைக்கு கூட செல்லாமல் இருக்கின்றார்கள். நம்முடைய குடும்பத்திலும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். காணாமல் போனவர்கள் இருக்காங்க. அவங்க நம்முடைய கண்களுக்கு தெரிவார்கள், ஆனால் எனது பெயரளவில் தான் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் வேறு உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி காணாமல் போன மகன்களை, காணாமல் போன மகள்களை இழந்து தவித்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இழந்து தவித்து கொண்டிருக்கின்ற குடும்பத்திற்கு சமாதானம் கிடைக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்னை மரியாள் வழியாக ஜெபமாலை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். இந்த முழந்தால் படிக்கிட்டு ஜெபிங்க. முழந்தால் படிக்கிட்டு ஜெபிக்கும் பொழுது நடக்கும். மார்க்கு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 40-41 என்ன வாசிக்கிறோம்? வாசிங்க. மார்க்கு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 40-41. தொழுநோயாளி இயேசுவிடம் வந்து எனது நோயை நீக்க உம்மால் முடியும். முழந்தால் படியிட்டு வேண்டினார். முழந்தால் படியிட்டு வேண்டினால் எல்லாம் நடக்கும். முழந்தால் படியிட்டு ஜெபமாலை ஒப்பு கொடுத்தால் நடக்கும். அதுக்கு இயேசு சொன்ன பதில் என்ன? இயேசு அவர் மீது பரிவு கொண்டு, நீங்க உங்க பிள்ளைகளை காணாமல் தேய்க்கின்றீங்களா, போதை பழக்கத்தில் அடிமையா இருக்கிறானா, அவனுக்கு அட்வைஸ் சொன்னா கேட்க மாட்டான். ஒண்ணு தவறான பழக்க வழக்கத்தில் இருக்கிறார்கள், அட்வைஸ் சொன்னா கேட்க மாட்டாங்க. அவர்களுக்காக செய்ய வேண்டியது என்ன? அவர்கள் மீது பரிவு கொண்டு நாம் என்ன பண்ணும்? ஜெபமாலை கொள்ளணும். ஆண்டவர் என்ன சொல்றார் சொல்லுங்க? தந்த ஐயை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். முழந்தால் படியிட்டு வேண்டினால் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர் நம்முடைய தெய்வம். அப்ப நீங்களும் நானும் முழந்தால் படியிட்டு என்னுடைய மகனுக்காக, என்னுடைய பேரனுக்காக, என்னுடைய பேத்திக்காக, என் குடும்பத்தினுடைய சகோதரனுக்காக ஜெபிக்கணும். முழந்தால் படியிட்டு அப்ப ஜெபிச்சா வல்லமை நடக்கும். போதை பழக்கத்திலிருந்து, தேவையில்லாத பழக்க வழக்கத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவார்கள். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அப்ப எதிர்நோக்கி ஏமாற்றம் தருமா தராதா? தராது. அப்போ அன்னை மரியாள் வழியாக ஜெபிக்கின்ற எதிர்நோக்கு ஏமாற்றம் தருவது. 5ஆவதாக கல்வாரி பயணம். இந்த கல்வாரி பயணத்திலே அன்னை மரியாள் உடன் இருக்கின்றாள், ஊக்கம் கொடுக்கின்றாள், உற்சாகப்படுத்துகின்றாள், சோர்ந்து போகவில்லை. சீடர்கள் சோர்ந்து போய் ஓடி போயிட்டார்கள், ஆனால் அன்னை மரியாள் சோர்ந்து போகவில்லை, உற்சாகப்படுத்துகின்றார். நம்முடைய வாழ்விலும் சோர்வுகள் வரும், தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும், கலக்கங்கள் வரும், தனிமை வரும், வேதனைகள் வரும், நெருக்கடிகள் வரும், தம் குடும்பத்திலே சிக்கல்கள் வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சோர்ந்து போக விடாமல் தொடர்ந்து பயணிக்க செய்யக்கூடியவர் அன்னை மரியாள். தன்னுடைய மகனையே, இயேசுவையே, இந்த உலகத்தினுடைய மீட்பரையே சோர்ந்து போகாமல் உற்சாகப்படுத்தியவள். கடைசி வரை நான் இருக்கிறேன், நீ போயா, உன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்று என்று சோர்ந்து போகாமல் தொடர்ந்து பயணிக்க வைத்தவர். அது மட்டுமல்ல, சீடர்களை அந்த பயணத்தை மேற்கொள்ள தூண்டுகின்றார். என் மகன் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க பணியை விட்டுறாதீங்க, வெவ்வேறு இடங்களுக்கு போங்க. அதனாலதான் தோமையார் வந்தார். வெவ்வேறு இடங்களுக்கு போங்க, பயணம் செய்யுங்கள், நீங்கள் பயணித்து நீங்கள் திருச்சபையை கட்டியெழுப்புங்கள், என் மகனுடைய வார்த்தைகளை சொல்லுங்கள். அந்த அடிப்படையில் உற்சாகப்படுத்தியவள். அப்படி நாமும் சோர்ந்து போனால், தடைகள் இருந்தால், வேதனைகள் இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால், அன்னை மரியாள் வழியாக ஜெபமாலை சொன்னால் நம் சோர்வுகள் எல்லாம் தீரும், நம் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மத்தேயு 11:28 அழகா சொல்லுது, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள். அன்னை மரியாளிடம் வாருங்க, அன்னை மரியாள் வழியில் வாருங்கள், நற்கருணை ஆண்டவரிடம் வாருங்க, ஜெபிங்க. ஜெபிச்சு நம் முழந்தால் படிட்டு ஜெபிங்க, நடக்கும். எனவே அந்த நம்பிக்கையோடு தான் மணலூர் தாய் எத்தனையோ அதிசயங்களை செய்திருக்கின்றார். மணலூர் ஜெபமாலை அன்னை எத்தனையோ பேருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார், திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார், பிள்ளைகள் தவறி நடந்தார்கள் நல்ல வழிக்கு கொண்டு வந்திருக்கின்றார், குடும்பத்தில் அமைதி கொடுத்திருக்கின்றார். அதுக்கு நன்றியாகத்தான் அன்னையை போற்றி புகழ்ந்து எத்தனையோ மக்கள், கிறிஸ்தவர்கள் அல்ல, இந்துக்கள் எவ்வளவு பேர் வந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் சாட்சிகள். அப்படிப்பட்ட சாட்சிகளாக நானும் மாற வேண்டும் என்றால் வைராக்கியத்தோடு ஜெபியுங்கள், முழந்தால் படியிட்டு ஜெபியுங்கள், ஜெபமாலை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். நான் சாட்சியாக மாற வேண்டும். எத்தனையோ பேர் சாட்சியாக மாறுவது போல நானும் சாட்சியாக மாறுவதற்கு மணலூர் தாய் வழியாக இன்றைய ஜெபிக்க வேண்டும்.
எனவே இந்த திருப்பலி அதற்கு உகந்ததாக இருக்கும். நமக்கு ஒரு பயணம் மேற்கொள்ளப் போகின்றோம். அந்த பயணத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்க வேண்டும். குறிப்பாக மணலூர் தாயை நினைத்து நம்முடைய பயணத்தை, வாழ்வினுடைய பயணத்தை மேற்கொள்ளுங்கள். எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது. ஆமென். அன்பு மக்களை, நாம் எல்லோரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவரிடம் எடுத்து சொல்லி மன்றாடுவோமாக. திரு அவையின் முன்மாதிரிகையே, உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட திருத்தந்தை பிரான்சிஸ், கர்தினாள்கள், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உமது வல்லமையை உணர்ந்து மக்களும் உம்மை முழுமையாக நம்பிக்கையோடும் இறை வல்லமையோடும் உம்மோடு பயணிக்க வரமருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் இறைவா, நாட்டில் லஞ்சம், ஊழல், கொள்ளை, கொலை, அராஜகம் போன்ற தீமைகளால் இன்று கரைப்படிந்து கிடக்கும் அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய தலைவர்கள் வளர கருணை புரியும்படி உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே, எம் இறைவா, உலக நாடுகளிடையே போர்களை பற்றி அச்சமின்றி அமைதி, நல்லிணக்கம், ஒற்றுமை போன்ற நல் உணர்வில் வளர உலக மக்கள் அனைவரும் அன்னை மரியாள் வழியாக ஜெபமாலை ஜெபிக்கும் பழக்கத்திற்கு தங்களை ஈடுபடுத்தி கொண்டு வாழ வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறையன்பிற்கு இலக்கணமானவரே, எம் பங்கு, பணிக்குழுக்கள், பக்த சபைகள், அன்பியங்கள், குடும்பங்கள் என்று பல அமைப்புகளிலும் தனி செபத்திலும் செபமாலையின் மகத்துவத்தை உணர்ந்து செபமாலை செபித்து தீமையை எதிர்த்து போரிட முழு ஆற்றலையும் வல்லமையும் அளித்து பாதுகாத்திட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வும் வலியுமான அன்பின் இறைவா, அன்னை மரியாள் லூர்து நகரில் 6ஆம் காட்சியில் பாவிகளுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டுமென்று பாத்திமா காட்சியின் போது அறிவுறுத்தியதை நாங்களும் உணர்ந்து எங்கள் குடும்ப ஜெபமாலையில் அன்பு, அமைதி, நீதி, நேர்மையோடு வாழ்வதற்கு தேவையான வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட தேவைகளுக்காக, கருத்துகளுக்காக வேண்டிக் கொள்ளும். குறிப்பாக மறையுறையில் நாம் சிந்தித்தவாறு பிறருடைய தேவைகளை இந்த வேளையில் நாம் நினைவு கூர்ந்து ஜெபிப்போம். நம்மை போன்று பல்வேறு விதமான தேவைகளோடு வாழக்கூடிய மற்றவர்களை நினைவு கூர்வோம். தாயாய் தந்தையாய் வழிநடத்தி வருகிற அன்பு ஆண்டவரே, இதோ கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னவரே, நம்பிக்கையோடு நாங்கள் உம்மிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக எங்களை போன்று பல்வேறு விதமான தேவைகளில் இருக்கக்கூடிய எண்ணற்ற மக்களை நாங்கள் இந்த வேளையில் நினைவு கூர்கிறோம். அவர்களுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்படுகிற பொழுது எங்களின் தேவைகளையும் நீர் நிறைவேற்றுவீர் என்ற விசுவாசத்தோடு அனைத்து மன்றாட்டுகளையும் உடன் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும், எங்கள் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். பக்கம் எண் 111. பக்கம் எண் 111.
வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. இதயம் என்னும் வீணையில் அன்பை மீட்டும் வேளையில், இதயம் என்னும் வீணையில் அன்பை மீட்டும் வேளையில், வசந்த ராகம் கேட்கவே ஏழை என்னில் வாருமே. வசந்த ராகம் கேட்கவே ஏழை என்னில் வாருமே. தந்தே என்னை தந்தே என்றும் என் வாழ்வு உன்னோடுதான். தந்தே என்னை தந்தே என்றும் என் வாழ்வு உன்னோடுதான். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளுக்கு ஏற்றவர்களாகுமாறு எங்களை மாற்றியருள உம்மை மன்றாடுகின்றோம். ஒரே திருமகனின் மறை நிகழ்வுகளை நினைவு கூர்வதன் வழியாக அவருடைய வாக்குறுதிகளுக்கு தகுதியுடையோர்கள் ஆவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் திருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடிய கழித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாய கழித்து பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர்
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம்முடைய அன்பு சீடர்கள் ஒவ்வொருவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தரலாம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய அனைவர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுள் நம் தந்தை என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த அன்பு தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு பாடி மகிழ்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள்
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களுக்கு விடுதலையை தருகின்ற தெய்வமே, முது பிள்ளைகள் நாங்கள் எல்லாவிதமான தீமைகளிலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் நம்பி இருக்கிற பேரின்ப பெருவாழ்வை எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திரு உள்ளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க வந்த தெய்வம். தெய்வத்தின் விருந்தில் கலந்து கொள்ள அழைப்பு பெற்றிருக்கிற அன்பு பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பக்கம் எண் 139. பக்கம் எண் 139.
நன்றி உணர்வோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, இவர்களுடைய ஆழத்தாலும் திருமகனின் இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவருடைய பாடுகளில் நாங்கள் பங்கேற்று அவருடைய ஆறுதலிலும் ஆட்சியிலும் பங்கு பெற்றிட தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு தெய்வம் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. வெற்றியின் மாலையாம் ஜபமாலை ஜபித்து தீமைகள் அனைத்திலிருந்தும் பாதுகாக்க பெற்று இறையருளை நமக்கும் பிறருக்கும் நாம் பெற்றிட சென்று மன்றாடுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். பாசத்திற்குரியவர்களே, மணலூர் ஜெபமாலை அன்னையினுடைய நீண்ட நாள் நெடுகாலமாக இருக்கக்கூடிய அன்பு பக்தர்களே, திருப்பயணிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியாள் நிறைவான வளங்களையும் நல்ல எதிர்பார்ப்புகளையும் உங்களுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் அனைத்தையும் நிறைவு செய்ய நாங்கள் சிறப்பாக இந்த திருப்பலியிலே ஜபிக்கிறோம். திருப்பாடல் 34:6 இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவரும் அவனுக்கு செவி சாய்த்தார், எல்லா விதமான நெருக்கடியிலிருந்தும் அவனை விடுவித்து காத்தார் என்ற இறை வார்த்தை கேட்ப அன்னை மரியாளை நாம் இங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே பெரிய பணக்காரர்கள் அல்ல, ஏழைகள், சாதாரண பேர்கள். எனவே நாம் அன்னை மரியாளை நோக்கி கூக்குரலிடும் பொழுது இந்த தாய், மணலூர் தாய், வெகு சிறப்பாக நமக்கு எல்லா வளங்களையும் அருள் வளங்களால் நிரப்பி கொண்டிருக்கக்கூடிய நல்ல தாயாக இருக்கிறார். எனவே நம்பிக்கையோடு வந்திருக்கிறீர்கள், நம்பிக்கை வீண் போவதில்லை. எனவே மனபாரங்களோடு சுமைகளோடு வந்திருக்கிறோம், அவைகளெல்லாம் இலகுவாகி சுமை சுமந்து சோதனை என்னிடம் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற நிலையிலே இந்த இடத்தை, இந்த தாய் வீட்டை, இந்த அன்னை தாயினுடைய இடத்தை விட்டு செல்லும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக மன நிம்மதியாக செல்ல வேண்டும். அந்த தாய் அருளையும் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வழங்குவார். இந்த அருமையான இந்த திருப்பயணிகளுக்கான சிறப்பு திருப்பலியிலே தலைமையேற்று சிறப்பு செய்தவர் அருட்தந்தை லூஷன் அடிகளார் அவர்கள். தந்தை லூஷன் அவர்கள் நமது தூத்துக்குடி மறை மாவட்ட நற்செய்தி நடுவம் பத்திநாதபுரம் அங்கு இருக்கக்கூடிய மறைக்கல்வி பணிக்குழு மற்றும் அருள் பணி குழுக்களினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து செயல்படுகிறார். இந்த அருள் பணிக்குழுக்கள் நமது மறைமாவட்டத்திலே 15 பணிக்குழுக்கள் இருக்கிறது. எல்லா மறை மாவட்டத்திலும் 26 குழுக்கள் இருக்கு. 15லேருந்து 26 ஆயிற்று. அவ்வளோ பெரிய குழுக்கள். அதற்கு ஒரு அருட்தந்தையர்கள், அதற்கு ஒவ்வொரு ஊரிலிருந்தும் பங்கிலிருந்தும் பிரதிநிதிகள் அவ்வளோ பேர் இருப்பாங்க. அப்போது இந்த திருச்சபை எப்படி கவர்மெண்ட்டில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் துறைகள் இருக்குல்ல, அதே போல தான். அப்போ இந்த 26 துறைகளையும் பணிக்குழுக்களையும் அருட்தந்தையர்கள், அதே போல் ஒவ்வொரு பங்கிலும் உள்ள பகராளிகள் இவரெல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களை இப்போ இளையோர் இயக்கம், பொதுநிலையினர்கள், மறைக்கல்வி, இப்படி பல்வேறு எல்லா நோயாளர்கள், குடிநோய், இப்படி பல்வேறு இடங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு. இதற்கு முதியவர்கள் தான் இருப்பார்கள், நல்ல அனுபவசாலிகள் தான் இருப்பார்கள். ஆனால் தந்தை அவர்கள் தான் முதலிலே நமது மறை மாவட்டத்திலே வயது குறைந்த இளமை துடிப்புள்ள ஒரு சிறப்பான ஒரு அருட்தந்தை லூஷன் அவர்கள் அவர்களால் நியமிக்கப்பட்டு சிறப்பாக இந்த பணிகளை எல்லாம் அருமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு நம்ம நன்றி. இது இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது. தந்தை அவர்கள் புதிய முத்தூரில் அவருக்கு முதல் பணி, முதல் பங்கு, அந்த ஊரும் புதிய பணித்தளமாக மாறியது. அப்போது நிறைய முதல் பங்கு தந்தை மிக ஒரு பெரிய காரியம் செய்ய வேண்டும், நிறைய ஒழுங்குகள், அதை ரொம்ப கஷ்டப்பட வேண்டும். அந்த அளவுக்கு தந்தை அவர்கள் கஷ்டப்பட்டு அந்த பங்கை உருவாக்கினார்கள், பங்கு தந்தை இல்லத்தை கட்டினார்கள், பங்கு அமைப்புகளை உருவாக்கினார்கள். அதே போல் அதனை தொடர்ந்து நமது மறை மாவட்டத்தில் அடுத்த ஒரு பெரிய பொறுப்பு பொதுநிலையினர் பணியகம், அன்பியங்கள், பக்த சபைகள்,
பங்கு பேரவைகள், ஒவ்வொரு ஊரிலும் பங்கு பேரவைகள், நிதிக்குழுவை ஏற்படுத்துவது, இதெல்லாம் தலைவலி பிடிச்ச வேலை, ரொம்ப பெரிய. ஆனால் அதையெல்லாம் பொறுமையோடு தாராளமாக புன்முறுவலோடு அந்த பணிகள் எல்லாம் சிறப்பாக செயல்பட்டு தற்பொழுது இந்த மறைக்கல்வி அருட்பணிகள் ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளை தந்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அழைத்தவுடனே கண்டிப்பாக வருகிறேன் என்று அடியெடுத்து வைத்தார்கள். தந்தை அவர்கள் ஒரு ஆற்றுப்படுத்தினர், கவுன்சிலிங் சைக்காலஜி படித்த ஒரு ஆற்றுப்படுத்தினர், மனநல ஆலோசகர். நான் வள்ளியூரில் இருக்கும் பொழுது தந்தை அவர்கள் அந்த பகுதிக்கு வரும் பொழுது நிறைய பணிகளை எனக்கு கொடுப்பார். என்னை ஊக்கப்படுத்தி இந்த பணிகளை செய்ய வைத்து நிறைய கருத்தரங்களுக்கெல்லாம் வாய்ப்புகளை கொடுத்து என்னை உருவாக்கியவர் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு நல்ல முறையில் அவரும் உற்சாகமாக இந்த ஆற்றுப்படுத்துதலிலே திறம்பட செயல்படக்கூடியவர்கள். இன்றைய பணி ஆற்றுப்படுத்துகின்ற பணி. நிறைய பேருக்கு மன பிரச்சனைகள், மனபாரங்கள், காயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதை எப்படி ஆற்றுறது, அதுதான் இந்த படிப்பு. இதற்கு நிறைய பேர் படிக்க வேண்டும். இந்த மறை மாவட்டத்தில் நிறைய குருக்கள் படித்திருக்கிறார்கள். எனவே அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது நம்ம மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா கவுன்சிலிங் ஆற்றுப்படுத்தல்னா நான் எனக்கு என்ன பைத்தியமா, நான் என்ன டாக்டர்கிட்ட போகணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, எல்லாருமே நம்ம உட்காந்து பேசுகிறது தான், வேற ஒன்றும் இல்லை. சாதாரணமாக ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து பேசினாலே நம்முடைய காயங்கள் இறக்கப்படும், அவ்வளோதான். எனவே இப்பொழுது மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அருட்தந்தைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் தலைமையாக இருந்து ஒரு ஒருங்கிணைப்பாளராக கூட்டங்களெல்லாம் ஏற்படுத்தி நாங்கள் அப்பப்போ கூடி என்ன செய்ய வேண்டும் என்று விவாதிப்போம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தந்தை இந்த நாளிலே நமக்காக வந்து சிறப்பாக செய்திருக்கிறார்கள். எனவே தந்தை லூஷன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். அருட்தந்தை கிராசியஸ் மைக்கேல் அடிகளார் அவர்கள் எனது வகுப்பு தோழர், நெருங்கிய நண்பர். பல ஆண்டுகளாக படிக்கும் பொழுதிலிருந்தே இப்பொழுது வரை குருத்துவ ஆண்டிலே 17வது ஆண்டு முடித்து 18வது ஆண்டு அடியெடுத்து வைத்து சிறப்பாக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு தந்தை, எந்த விதமான வேறுபாடு இல்லாமல் பழகக்கூடிய நல்ல தந்தை, யாரையும் காயப்படுத்த மாட்டார். அதே போல் மற்ற குருக்கள் கூட்டத்திலலாம் இருக்கும்போது ஒருத்தர் பற்றி கமெண்ட் அடிக்கிறது, அந்த தந்தைக்கு அந்த இதே கிடையாது. ரொம்ப ஒரு நேர்மறையாக, எப்பொழுதுமே எல்லா தந்தையர்களையும் நேர்மறையாக பேசக்கூடியவர். தந்தை அவர்களை ஒரு ஸ்பிரிட் பர்சன் என்று சொல்லலாம், ஆவியின் மனிதர், ஆவி மனிதர் என்று சொல்லலாம். எனவே நமது மறை மாவட்ட அவரும் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறார். மறை மாவட்டத்தில் உள்ள டிவைன் மெர்சி தியான இல்லம் மங்களகிரியில் இருக்குது. வியாழக்கிழமை தூரம் அங்கே நற்செய்தி கூட்டம் தியானம் நடக்கும். அதற்கு பொறுப்பேற்று அந்த சிறப்பாக திறம்பட நடத்தி கொண்டிருக்கிறார். அங்கு ஏற்கனவே தங்கி 3 நாட்கள் தங்கி உள்ளிருப்பு தியானம் நடத்துவதற்கு உள்ள கட்டட பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு பணி நடந்துருது. அதை முடிவு செய்து இன்னும் சில பணிகள் இருக்கக்கூடிய பணிகள் எல்லாம் அதை முடித்து சிறப்பாக அந்த உள்ளிருப்பு தியானத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் தந்தை அவர்கள். அக்டோபர் 10, 11, 12 3 நாட்கள், வியாழக்கிழமை மாலையிலிருந்து ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை. எனவே அங்கு 3 நாள் தங்கி இருக்கணும். நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. நமது மறை மாவட்டத்தை இந்த ஒரு நற்செய்தி தியான இல்லம், நமது மறைமாவட்டத்தில் உள்ள தியான இல்லம் வாரம் வியாழக்கிழமை நடக்குது. அன்புக்குரியவர்கள் நீங்கள் போகலாம், காலைல 10:30 போங்க, எல்லா வியாழக்கிழமைகளும். அதே போல் அவ்வப்போது உள்ளிருப்பு தியானங்கள் நடக்கும். நமது தூத்துக்குடி மறைமாவட்டத்தில் உள்ள 45 ஜபக்குழுக்கள் இருக்குது. இப்போ பொதுநிலையினர் நற்செய்தி அவங்களெல்லாம் வச்சு வரிசையாக நடக்கிறது. அப்போ நிறைய பேர் நீங்கள் பயன்படுத்துகிறதே இல்லை நம்ம மறை மாவட்டத்தை இல்லத்தை. அதனால் தயவுசெய்து பயன்படுத்துங்கள். தந்தை அதில் மிக உற்சாகமாக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்கள் அந்த இல்லத்தையும் பார்த்து கொண்டு பல இடங்களுக்கும் சென்று நற்செய்தி கூட்டங்கள், ஜபம், ஆராதனை வழிபாடுகள், மறை மாவட்டத்தை கடந்தும் மாநிலத்தை கடந்தும் கூட பல இடங்களுக்கு சென்று தந்தை அவர்கள் நற்செய்தி பணி ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே உண்மையிலேயே நமது பங்கு பெரிய பங்கு. அவ்வப்போது எப்பொழுது உதவி கேட்டாலும் தந்தை அவர்கள் எனக்கு உதவிகரமாக இருந்து செயல்படுவார்கள். எனவே நமது மறைமாவட்ட மக்களுக்கும் பயன்படுகிறார்கள். தந்தை அவர்களுக்கு நல்ல உடல் ஆன்ம சுகம் தந்து இன்னும் இந்த ஆண்டவருக்கு பிரியமான இந்த நற்செய்தி பணியை திறம்பட செய்ய நாம் அவருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். எனவே அனைவர் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த பொன்னாடை போர்த்து நாம் சிறப்பு செய்வோம். அருட்தந்தை ராம்பர்ட் அவர்கள், அருட்தந்தை ராம்பர்ட் அவர்கள், தந்தை அவர்கள் வீரபாண்டிய பட்டணம், அங்கிருந்து நிறைய பேர் வர்றீங்க, மக்கள் ஒரு திருப்பயணமாக வருவாங்க. அந்த மண்ணின் மைந்தராக இருந்து துறவர சபையை சார்ந்த ஒரு குருவானவர். ஆஸ்திரேலியாவிலே தற்பொழுது பங்கு இல்லத்தில் இருந்து பங்கு பணி ஆற்றி கொண்டிருக்கிறார். அடுத்து இப்பொழுது 3 ஆண்டு விடுமுறைக்காக வந்திருக்கிறார். அது முற்றுப்பெற்று அடுத்து ஒரு புதிய பணி, குருமானவர் பயிற்சி இல்லத்திலே சென்று பயிற்சியாளராக
அங்கு ஃபார்மேஷன் அந்த கொடுக்கக்கூடிய குருமானவர்களை உருவாக்கக்கூடிய பயிற்சியிலே இருப்பதற்காக தந்தையவர்கள் இருக்கிறார்கள். உண்மையிலே தந்தையவர்களை பார்த்த உடனே மகிழ்ச்சி. நம்ம மறைமாவட்ட முகம்தான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, கிராஸஸ் எல்லாம் தெரியும். உரிமையோடு வந்தாங்க, உரிமையோடு பேசினாங்க, ரொம்ப மிகவும் சிறப்பாக இருந்தது. உண்மையிலேயே நம்ம மக்கள் இங்கே திருப்பயணமாக வரக்கூடிய மக்கள் இந்த வீரபாண்டியப்பட்டினம் ஆலந்தலை அந்த கடற்கரை மக்கள் ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய மக்கள். அதில் உள்ள அவ்வளோ பேரும் எங்கேனாலும் சொல்லுவேன், ரொம்ப உரிமையோடு வந்து ரொம்ப இலகுவாக பழகக்கூடிய நல்ல ஒரு பாசமான மக்கள், பக்தியான மக்கள். இங்கே வரக்கூடியவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. அதேபோல் அருட்தந்தையர்களும் அப்படி தான், ரொம்ப பாசமாக நமது மறைமாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நல்ல பாசமாக பழகுவாங்க. எனவே அத்தகைய விதத்திலே வந்து இந்த திருப்பலியில் நமக்காக சேர்ந்து ஜெபித்து இந்த மகிழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்கள் புதிய பணி சிறக்க வேண்டுவோம். இந்த நாளில் அவர்களுக்கும் நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இந்த ஆரம்ப நாளிலிருந்து இன்றைய இப்பொழுது வரை எல்லா ஏற்பாடுகளையும் நிறைய காரியங்கள் செய்திருக்கிறது. இந்த ஊர் மணலூர் சிறிய ஊர், ஒரு 15 குடும்பங்கள் தான் கொண்ட ஊர் தான். ஆனால் இங்கு இருக்கிறது 5 பேர் தான், மீதி உள்ளவங்க 10 பேர் வெளியே தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு முதல் சனிக்கிழமை, 3வது சனிக்கிழமை, திருவிழா காலங்களில் இவைகளெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரே ஒருத்தர் ஒரு மூலையிலிருந்து பல ஆண்டுகளாக இந்த கோயில் சின்ன குடிசையாக இருந்ததிலிருந்து இப்போ வரை இருந்து பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நமது பாட்டியம்மா திருமதி புஷ்பம் அவர்கள். உண்மையிலேயே அவங்க தான் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு 15 குடும்பம் உள்ள ஊரில் இன்றைக்கி வர்றவங்க ஏறக்குறை 250-300 பேர் ஒவ்வொரு சனிக்கிழமை வருவாங்க. இப்போ திருவிழா நேரங்கள்லாம் 500 பேருக்கு மேலே பங்கெடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் உணவு, எல்லா வேலையும் உணவு, மற்ற ஏற்பாடுகள், வழிபாடு எல்லாத்தையும் அதுக்குன்னு தனி ஆட்களை நியமித்து பாட்டியம்மா அவர்கள் நல்ல அருமையாக ஒருங்கிணைத்து கொண்டு பல ஆண்டுகளாக இந்த திருத்தலம் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அது பாட்டியம்மா தான் காரணம். அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, சில விஷயங்களை தனிப்பட்ட விதத்தில் வெளிப்பாடு, கடவுளுடைய மாதானுடைய வெளிப்பாடு அவங்களுக்கு இருக்கிறது. பல ஆண்டுகளாக நிறைய பேருக்கு தெரியும். தனிப்பட்ட விதத்தில் அவங்கள ஆலோசனை பெறுவாங்க. இப்படிப்பட்ட அருமையான நமது பாட்டி அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவன் அவர்களை நீடோடி பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று நல்ல உடல் ஆணுவம் கொடுக்க வேண்டும் என்று நாம் சிறப்பாக மாதா மூலமாக வேண்டிக் கொள்வோம். அதே போல் இந்த ஊர் மக்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இங்கே உள்ள 5 பேர் தான், அந்த 5 பேர் தான் இருந்து எல்லா காரியத்தையும் செய்யணும். என்ன உண்மையிலேயே அந்த அவருடைய பிள்ளை அருள் செல்வி அவங்க எல்லா வேலைகளையும் ஃபாதர்ஸை பார்க்குறது, அங்கே பார்க்குறது, இங்கே பார்க்குறது. அதே போல் இங்கே ஊரில் உள்ள மற்ற ஆனந்து மற்ற அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே இந்த திருவிழா நாட்களில் யாருமே இல்லாமல் எல்லாரும் வந்து உதவிக்கரம் நீட்டிருக்கிறீர்கள். அதே போல் நமது ஜவஹர் 3 ஊரில் இருப்பார். ஜவஹர் 3 ஊரில் இருக்கு, அப்படி தானே? ஜவஹர் 4 ஊரில் இருப்பார், எல்லா ஊரில். ஆனால் இங்கே எங்கே இருந்தாலும் இந்த ஊருக்கு வந்துடுவார். கரெக்டாக முதல் சனி 3வது சனி வந்து நிற்பாங்க பீடத்துல எல்லாம் பார்க்குறது ஜவஹர். இப்படி அவரோட இந்த அப்புறம் போல் நமது ஏரல் உபதேசியார், இப்படி நிறைய பேர் திருநெல்வேலி ஜவஹர் நகர் பங்கில் இருக்கக்கூடிய இப்படி தன்னார்வலர்கள் நிறைய பேர் இருந்து பணி செய்கிறார். அதே போல் எங்கள் ஞானப்பிராசர் பட்டணத்தில் உள்ள மக்கள் பெரியவங்க, இப்படி உண்மையிலேயே இந்த சின்ன ஊராக இருந்தாலும் இந்த எல்லாருடைய இணைப்பு இருக்குது பாருங்கள், ஒருங்கிணைந்து. அதுதான் மாதாவுக்கு உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணும். எனவே உங்கள் எல்லாருக்காகவும் நன்றி சொல்கிறது வேண்டாம், உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். நீங்கள் மாதாவுக்காக செய்கிறீங்க, மாதா உங்களுக்கு அருளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறோம். செப்டம்பர் மாத விவிலிய வினாவிடை ஏற்கனவே பூர்த்தி செய்து கொஞ்சம் பேர் தந்திருக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் பேர் தராதவர்கள் இருக்கிறீர்கள். இந்த திருப்பலி முடிந்தவுடனே கண்டிப்பாக மணலூர் உள்ளவர்கள் விவிலிய வினாவிடையை பூர்த்தி செய்து கண்டிப்பாக தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நமது அருள் சகோதரிகள், அதே போல் நமது பாடகர் குழுவினர் ஏற்கனவே எல்லா முதல் சனி, 3ஆம் சனி மற்றும் நமது திருவிழா காலங்களிலே வெகு சிரமம் மேற்கொண்டு நல்ல அருமையாக பாடல் பாடுகிறார்கள். அருள் சகோதரி சசி அவர்களுடைய தலைமையிலே உருவாகியிருக்கிற நமது பாடகர் குழுவினர்கள் மற்றும் நமது அருள் சகோதரி செலின் அவர்கள், மற்ற ஏனைய அருள் சகோதரிகள் எல்லாரையுமே உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நாம் இதெல்லாம் நன்றி இல்லை, நம்ம ஆண்டவருக்காக செய்கிறது, மாதாவுக்காக செய்கிறது. ஏன்னா இப்போ நமக்கு பிரதிபலன் இல்லாமல் ஒரு காலத்தில் பிரதிபலன் இருக்கும். எனவே தொடர்ந்து இந்த ஆலயத்திற்காக உழைக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்கள், அதே போல் நன்கொடையாளர்கள், இந்த ஆலயத்திற்கு நிறைய பேர் நன்கொடை கொடுக்குறீங்க. அமளி நகர்லேருந்து வீரபாண்டிப்பட்டினத்துலேருந்துலாம் நிறைய பேர் அவ்வப்போ மறைமுகமாக வெளியே சொல்லக்கூடாது, இருந்தாலுமே அவங்க தனிப்பட்ட விதத்தில் நிறைய இந்த ஆலயத்தை தாங்குகிறீங்க. இந்த உணவு கொடுக்கவே எத்தனை பேருக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னாலும், மற்ற ஆலயத்துக்குள்ள பொருட்கள் எது சொன்னாலும் உடனே எடுத்து கொடுக்கக்கூடிய மக்கள், தாராளமான மக்கள்.
எனவே எல்லாருக்குமே தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். அதே போல் ஒரு மிக்சர், ஆலயத்திற்கு ஒரு மிக்சர் ஒன்று தேவைப்படுகிறது. நிறைய மைக் பாடல் குழு எல்லாம் நிறைய இருக்கிறதுனால அது சின்ன அப்பமே உள்ள அந்த காலத்தில் உள்ளது தான் இருக்குது. எனவே அது ஒரு மிக்சர் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதுவும் 25,000 ரூபாய் மதிப்பு இருக்கும். எனவே இந்த ரெண்டையும் யாராவது பொறுப்பு 2 பேர் 3 பேர் சேர்ந்து கூட கொஞ்சம் கொஞ்சமாக பொறுப்பெடுத்து இந்த காரியத்தை செய்தால் மிகவும் நலமாக இருக்கும். அதே போல் அன்பு மக்களே, திருப்பயணிகளே, முக்கியமான ஒன்று, நம்ம ஒவ்வொரு முதல் சனிக்கிழமை நீங்கள் வர்றீங்க, 3வது சனிக்கிழமை வர்றீங்க, நமது மணலூர் மாதா திருப்பயணிகள் என்று வாட்ஸ்அப் குழு ஒன்று ஆரம்பித்திருக்கிறோம். அதில் தயவுசெய்து உங்களுடைய பெயர்களை திரு அருள் அவர்களிடம் கொடுங்க, சரிதானே? உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணை கொடுத்து விடுங்கள். அப்போ இங்கே திருத்தலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், முக்கிய அறிவிப்புகள் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் அதிலே. அதே போல் முதல் சனிக்கிழமை 3ஆம் சனிக்கிழமை திருப்பலிகள் அதில் ஒளிபரப்பப்படும். நீங்கள் வர முடியாத காரணனாலும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். எனவே கண்டிப்பாக வெளியூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய திருப்பயணிகள் நமது மணலூர் மாதா திருப்பயணிகள் என்று ஒரு வாட்ஸ்அப் குழு, அதிலே உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணை திரு அருள் அவர்களிடம் கொடுத்து விட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து தந்தையவர்கள் மறையுரையில் அருமையாக சொன்னாங்க, நமது திருச்சபை வளர்த்தெடுப்பது, தாங்கி பிடிக்கிறது நமது தாயும் நம்ம நற்கருணை ஆண்டவர். எனவே இந்த பணிகள் எல்லா மக்களையும் சென்றடைய வேண்டும், அன்னையினுடைய பணிகள். அதே போல் எனவே அதற்காக அந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு யூடியூப் சேனல் இறை வார்த்தை இமை என்கின்ற ஒரு யூடியூப் சேனல். இந்த அன்னையினுடைய பக்தி முயற்சிகள், முதல் சனி வழிபாடு மாதா கோயில் நடக்குறது ஒளிபரப்பப்படும். அதே போல் ஒவ்வொரு வாரமும் நமது ஞாயிறு மறையுரை விவிலிய அடிப்படையில் இறை வார்த்தையை தாங்கி விளக்கம் கொடுக்கக்கூடிய மறையுரைகள் அதிலே வெளிவரும். இறை வார்த்தை இமை. எனவே அந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது உங்களுக்கு தெரியும், பண்ணால் உங்களுக்கு வாரம் வந்துவிடும். இது எந்த விதமான ஒரு வணிக நோக்கமும் அல்ல, எந்த விதமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பிரபலப்படுத்தணும் அப்படி இல்லை. முழுக்க மாதாவினுடைய மகிமைக்காகவும் ஆண்டவனுடைய நற்செய்தி பணி மற்ற மக்களுக்கு தெரிய வேண்டும், இறை வார்த்தை எல்லா மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. எனவே இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த இறை வார்த்தை இமை என்கின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதில் உறுப்பினராக இருந்து அவ்வப்போது நிகழ்ச்சிகளை கண்டுகடித்து நற்செய்தி பணிக்கு ஊக்கப்படுத்துமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். திருப்பலி முடிந்தவுடனே அசன விருந்து நடைபெறும். அனைவரும் அமைதியாக ஒருங்கமைவோடு இருந்து அன்னையினுடைய இந்த அன்பு விருந்திலே கலந்து கொண்டு செல்லுங்கள். தொடர்ந்து அன்னை நம் அனைவரையும் நிறைவாக எல்லா விதமான வளங்களாலும் நலன்களாலும் நிரப்ப வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நன்றி. பாடுவோம், தேடும் ஆண்டரை தேடி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம். அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம், தேடும் ஆண்டரை தேடி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம். ஜெபமாலை மாதாவே, எம்மை அரவணைத்து காப்பாளியே, நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தும் உந்தன் பாதத்தில். ஜெபமாலை மாதாவே, எம்மை அரவணைத்து காப்பாளியே, அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம்,
ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் சோஸ்ர நமஸ்காரமும் உண்டாக கடவது. புனித ஜெபமாலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அஜிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பரிஸ்தாவின் பேராலின் ஆமென்.